மகிழ்ச்சியான சிங்கம். ஒரு காட்டின் அடியில் ஒரு மகிழ்ச்சியான சிங்கம் சின்னு வாழ்கிறது. சின்னு சிங்கம் மிகவும் நட்புடன் இருப்பதால் காட்டில் அனைவரும் அதை மிகவும் விரும்புகின்றனர். ஒரு நாள் சின்னு சிங்கம் தனது சிறந்த நண்பர்களை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. முதலாவதாக சின்னு புலி புள்ளியை அறிமுகப்படுத்தியது. நண்பர்களே, இது என் நல்ல தோழன் புள்ளி. இது புலி. புலி மிகவும் வலிமையானதும் வேகமானதும் ஆகும். இது மிகவும் சிறப்பான வேட்டையாடும் திறனை உடையது. அது களத்தில் ஓடும்போது வேட்டைக்கு வந்த விலங்குகள் அதிர்ந்துவிடும். புலி தனது கண்களால் இரவில் கூட தன் உணவை கண்டுபிடிக்க முடியும் என்று சிங்கம் கூறியது. அடுத்து சின்னு சிறுத்தை சிறுவை அறிமுகப்படுத்தியது. இது சிறுத்தை. சிறு புலி போலவே வேகமானதும், ஆனால் சிறு மிகுந்த சுறுசுறுப்பாக ஏறத் தெரியும். இது மரங்களில் குதித்து வேட்டையாகிய விலங்குகளை அதிர்ச்சியடையச் செய்யும். சிறுவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சிறுத்தை மரங்களில் பாதுகாப்பாக இருக்க மிகவும் சிறந்தது. அதன் வண்ணச் சருமம் அதை காட்டில் மறைத்து வைக்கும் என்று சின்னு கூறியது. பின்னர் சிங்கம் முதலை முத்துவை அறிமுகப்படுத்தியது. முதலைகள், நீங்கள் குளங்களின் அருகே பார்த்திருக்கிறீர்களா? இது என் நண்பர் முத்து. முதலை, இது நீரில் மிகவும் திறமையான வேட்டையாடி. முத்து மிக மெதுவாக நீந்துகிறது. ஆனால் வேட்டை வரும் நேரத்தில் அது திடீரென வந்து தன் உணவை பிடித்துவிடும். இது அதன் மிகவும் வலிமையான உதடுகளால் வேட்டை செய்வதில் சிறந்தது. முடிவாக சிங்கம் ஓநாய் அபியை அறிமுகப்படுத்தியது. இது அபி ஓநாய். ஓநாய்கள் கூட்டமாகவே தங்களது வேட்டையை நடத்தும். இது வேட்டையில் மிகவும் புத்திசாலியாகவும் வேகமாகவும் செயல்படும். அவை ஒன்றிணைந்து பணிபுரிந்து வேட்டையை எளிதில் பிடித்துவிடும். அபியும் அதன் நண்பர்களுடன் சேர்ந்து வேட்டையாடுகிறது. சின்னு சிங்கம் தனது நண்பர்களின் வேட்டையை பற்றி சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தபோது குழந்தைகள் அதனை மிகவும் ஆச்சரியத்துடன் கண்டனர். நான் நம்புகிறேன், நீங்கள் இப்போது எனது நண்பர்களைப் பற்றியும் அவர்களின் சிறப்பு பற்றியும் தெரிந்துவிட்டீர்கள் என்று சிங்கம் மகிழ்ச்சியுடன் கூறியது. இவ்வாறு சிங்கம், சின்னு மற்றும் அதன் நண்பர்கள் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஒரு நல்ல நாள் கழிந்துவிட்டது. கதை முடிந்தது. இந்த கதை சிறுவர்களுக்கு விலங்குகளின் வேட்டையாடும் திறனை எளிய முறையில் விளக்குகிறது.